தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் உங்களை இந்த நாளும் கூட சந்தித்து தேவ வார்த்தையை கொடுப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த சபையார் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காகவும் யாவருக்கும் இந்த சபையினுடைய மூப்பர்கள், பொறுப்பாளர்கள், ஊழியர்கள் யாவருக்கும் என் அன்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, இன்றைக்கு நாம் சுருக்கமாக வேத புத்தகத்திலிருந்து ஒரு 2 தலைப்புகளின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சரி, நம்ம பெரிய பிரீச்சர்லாம் எனக்கு முன்னாடி இருக்கிறாரு. அவரை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அவர் இல்லாம இருந்தால் நான் பார்த்து நல்லா பேசியிருப்பேன். சரி, பரவாயில்ல. அங்கிள் ஜோம் பண்ணது மாதிரி ஆண்டவர் பலப்படுத்துவாராங்க. சரியா? ரைட், ஓகே. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் நமக்கு என்ன கொண்டு வந்தது என்ற தலைப்பின் கீழும், அந்த சிலுவை நமக்கு எதன் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த 2 தலைப்பின் அடிப்படையில் உங்களோடு நான் கற்றுக்கொண்ட சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சரி, இன்றைக்கு உலகம் முழுவதுமே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடும் மரணத்தை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர் இந்த நாள் அவர் பாடுபட்டு அவர் மரிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமையில் அவர் அதாவது அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிரோடு எழுகிறார். இது உலகம் முழுவதும் இந்த நாட்களை அனுசரித்து வருகிறது. சரி, இந்த நாளிலும் நாம் அமர்ந்து இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை மரணத்தினுடைய முக்கியமான அர்த்தம் என்ன, அது நமக்கு என்ன பாடம் கற்பிக்கிறது என்பதை நாம் சிந்திக்கலாம். சரி, முதலாவது இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை பற்றி நாம் படிக்கலாம். நீங்க பைபிள்ல நம்ம படிச்சோம் அப்படின்னா நிறைய தண்டனைகளை பற்றி நாம் வாசிக்க முடியும். உதாரணமா எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 26வது வசனம், வெளிப்படுத்தல் 1:9 படிச்சோம் அப்படின்னா நாடு கடத்தப்படுவது அது ஒரு தண்டனையாக அன்றைக்கு இருந்தது. சரியா? ஒரு மனிதரை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர்கள் கடத்துவார்கள். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20 - 23 வசனங்களில் அவர்களை சிறையில் இடுதல், சிறைச்சேதம், அதாவது இம்ப்ரிசன்மெண்ட், அவங்களை தூக்கி சிறையில போடுறது, அது ஒரு தண்டனையாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவங்க தவறு செய்தவர்களுக்கு அபராதம் செலுத்தப்பட்டது. அதுவும் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 26ல நாம் வாசிக்கலாம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வாரினால் அடிப்பது, அது ஒரு தண்டனையாக கொடுக்கப்பட்டது. அதை நாம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல கண்களை பிடுங்குதல், அது ஒரு விதமான தண்டனையாக அன்றைய நாட்களில் கொடுக்கப்பட்டது. அப்புறம் பாத்தீங்கன்னா அக்கினியால் சுட்டெரிப்பாங்க அந்த மனிதர்கள், அது ஒரு விதமான தண்டனை. அப்புறம் கல்லுகளால் எரிவது, நீங்க அது நம்ம அப்போஸ்தலர் 7ல கூட நம்ம பார்க்கலாம். ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா சிலுவையில் அடிக்கப்படுது. சோ இவ்வளவு தண்டனைகள் ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கப்பட்ட இந்த தண்டனை ஒரு குற்றவாளி எடுக்கக்கூடிய ஒரு தண்டனையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அப்ப குற்றவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய பல தண்டனைகளில் இந்த சிலுவை மரணமும் ஒன்று. சோ நாடு கடத்துவாங்க, அவங்கள சிறையில் இடுவாங்க, சிறைச்சேதம் பண்ணுவாங்க, அபராதம் விதிப்பாங்க, கண்களை பிடுங்குவாங்க, அப்புறம் அக்கினியால் சுட்டெரிப்பாங்க, அப்புறம் சிலுவையில் அடிப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை என்ன அப்படின்னா சிலுவை மரணம் தான். சரி, சிலுவை மரணத்திற்கு யார் பாத்திரவான்கள் என்று சொன்னால், அந்த ரோம ராஜ்யத்தினுடைய எதிரிகள் யார் அந்த ராஜ்யத்திற்கு எதிராக செயல்படுகிறார்களோ, அல்லது அந்த தேசத்திற்கு மக்களை விரோதமாக நடத்துகிறார்களோ, அவர்கள் தான் அந்த சிலுவை மரணத்திற்கு பாத்திரவான். அது மட்டுமல்ல, திருடர்கள், அப்புறம் கொள்ளையர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு அருகாமையிலேயே அவர்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா 2 கள்ளர்கள் என்று நாம் சொல்லுவோம். அப்ப இந்த சிலுவை மரணத்திற்கு பாத்திரவான்கள் ராஜ்யத்தினுடைய எதிரிகள், திருடர்கள், கொள்ளையர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள் என்று சொன்னால், அவர் ராஜ்யத்தினுடைய எதிரி. அவர் ஏதோ ஒரு புதிய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார், ரோம யூத ராஜ்யத்திற்கு எதிராக அவர் பேசுகிறார் என்று சொல்லி அவருக்கு அந்த சிலுவை மரணத்தை கொடுத்ததை நாம் பார்க்கலாம். சரி, இந்த சிலுவை மரணத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, முதலாவது அந்த நபரை, குற்றம் செய்த நபரை வாரினால் அடிப்பார்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதலாவது வாரினால் அடிப்பார்கள். 2வது பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு சிலுவை கொடுக்கப்படும், அதுதான் தண்டனை.
அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு சுமந்து போக வேண்டும். இது இரண்டாவது வழிமுறை. மூன்றாவது என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அந்த நபரை சிலுவையில் தொங்க விடுவார்கள். சோ டைரக்டா யாரையுமே என்ன செய்யறதில்லை, சிலுவையில் தொங்க விடப்படுறதில்லை. முதலாவது அவரை வாரினால் அடிப்பார்கள். பின்பு அவருக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்படும். அந்த சிலுவையை சுமந்து கொண்டு தெருக்கள் வெளியே செல்ல வேண்டும். அது ஒரு அவமானத்தினுடைய சின்னம். ஜனங்கள் யாவரும் அவரை பார்த்து அவருடைய குற்றத்திற்காக இதை கொண்டு போகிறான் என்று புரிந்து கொள்வார்கள். மூன்றாவது, அவரை சிலுவையில் தொங்க விடப்படுவார்கள். சரி, எனவே அப்ப சிலுவை மரணம் என்பது மிகுந்த ஒரு கொடிய மரணமாக இருக்கு. நாம் சர்வசாதாரணமாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்தார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த சிலுவை மரணம் மிகவும் கொடிய மரணமாக இருக்குது. இன்னும் நான் புத்தகத்துல ஆராய்ச்சி செய்து பார்த்த போது பாருங்க, இந்த ரோமர்கள் சிலுவையில ஒருவரை அடிக்கும் போது ஏன் சிலுவையில் அடிச்சாங்க அப்படின்னா, அதற்கு அந்த சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அடிக்கப்படும் போது பல காரியங்கள் அவருடைய உடலில் அந்த சரீரத்தில் நடைபெறும். என்ன நடைபெறும் அப்படின்னு கேட்டா, வாரினால் அடிச்சு சிலுவையை பாதி சுமந்து வந்து இப்ப சிலுவையில தொங்க விட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில என்ன ஆகும் அப்படின்னா, ரத்தம் ஒரு பக்கம் வலிந்து கொண்டிருக்கும், ரத்தம் வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அந்த சாட்டையினால் அடிப்பது, இதுக்கு முன்னாடி கூட நம்ம சிந்தித்திருக்கிறோம். அந்த சாட்டை என்பது ஈய குண்டுகளினாலும் விலங்குகளுடைய எலும்புகளாலும் செய்யப்பட்டிருக்கும், பீங்கான் போன்ற அமைப்பு இருக்கும். அப்ப அந்த ஸ்கோர்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சாட்டையை உடலில் அடித்து அப்படி எடுக்கும் போது சதை பீத்து கொண்டு வரும். அப்ப ஏற்கனவே வாரினால் அடிக்கப்பட்டாச்சு, அப்புறம் சிலுவையில் அப்படியே கொண்டு வந்து சுமந்தாச்சு, இப்ப சிலுவையில தொங்க விடப்படுறாங்க. அப்ப என்ன நடக்கும்? ஒண்ணு, ரத்தம் அழிந்து கொண்டே இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த வீக்கம். இப்ப நம்ம ஒரு சாதாரண ஒரு நமக்கு அடிபட்டால் நமக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கம். அப்ப அந்த வீக்கத்தோடு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போக வேண்டும். அப்புறம் பசி உண்டாகும், ஸ்டார்வேஷன், பயங்கரமா பசி இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆகனி, வியாகுலம் இருக்கு. அதனாலதான் நீங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது 7 வார்த்தைகளை முன்மொழிந்தார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, ஐ ஆம் சோ thirsty, ஐ ஆம் thirst, நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். சோ அப்ப இதெல்லாம் அங்கே நடைபெறும். அவங்களுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா சரீரம் முழுவதும் காயப்பட்டிருக்கும், நகங்கள் எல்லாம் வீங்கும். ஏனென்றால் அந்த நகத்திற்கும் அந்த ரத்தத்திற்கும் சம்பந்தமா இருப்பதனால ரத்தம் கொட்டும் போது இந்த நகங்கள் எல்லாம் வீங்கும். அது மட்டுமல்ல, உடம்பு பாத்தீங்கன்னா நடுங்கும். சரியா, நம்ம இப்ப பசியில பாத்தீங்கன்னா நம்ம சரியான நேரத்துக்கு சாப்பிடல அப்படின்னா அந்த உடம்பு நடுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் சில நேரங்கள்ல தலைவலி ஏற்படும், கெட்டை தலைவலி ஏற்படும். அவர்களுடைய அந்த புத்தி குழப்பப்படும், அல்லது their mind will be confused. ஏன்னா இவ்வளவு நிலைகள் ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு அதை பார்க்கும் போது அவனுடைய மனது ஒரு குழப்பத்திற்குள்ளாக மாறும். கடைசியில சில பேர் பைத்தியமா கூட ஆயிடுவாங்க, ஏன்னா இந்த நிகழ்வுகளால. சரி, இதுதான் ஒரு சிலுவையில் தொங்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்ப யோசிங்க, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கொடிய சிலுவை மரணத்தை உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையில் எடுத்துக்கொண்டார். சரி, அந்த சிலுவை மரணம் நமக்கு என்ன பரிகாரத்தை கொண்டு வந்தது, அல்லது நமக்கு என்ன கொண்டு வந்தது? ஏன் அந்த சிலுவை மரணம் முக்கியமானது என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் நமக்கு பாவ பரிகாரத்தை கொண்டு வந்தது. இதுதான் முதலாவது. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை நாம் நினைத்து பார்ப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கான பாவ பரிகாரத்தை கொண்டு வந்தது. இட் brought atonement. பாவ பரிகாரம் என்பது என்ன? நம்ம பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல இதை நான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்ப பழைய ஏற்பாட்டு நாட்களில் மனிதர்கள் தங்கள் பாவத்திற்கு என்ன பரிகாரம் செய்தார்கள்? அவர்கள் பலி செலுத்தினார்கள், விலங்குகளை பலி செலுத்தினார்கள். அதனால என்ன ஆச்சு? அவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டு கொண்டே வந்தன. அது நிரந்தரமாக மன்னிக்கப்படவில்லை. பாருங்க, தேவன் யார் என்று கேட்டால் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் உள்ள தேவன் பாவியான மனிதனிடத்தில் அவர் சேர முடியாது. அல்லது இப்படி கூட நம்ம சொல்லலாம், ஒரு பாவியான மனிதன்
பரிசுத்தமான தேவனிடத்தில் செல்ல முடியாது. அப்படி ஒருவேளை அவன் போக வேண்டுமானால் அவனுடைய பாவம் நிச்சயமாக மன்னிக்கப்பட வேண்டும். அப்ப அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு என்ன வழி? இயேசு தேவன் அந்த பாவ பரிகாரத்தை, அதாவது வழிமுறைகளை அவர் ஏற்படுத்தினார். அப்ப மனிதன் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியாது. மனிதன் ரட்சிப்பதற்கு, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அல்லது பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அவன் பலி செலுத்த வேண்டும். ஏனென்றால் ரோமர் 6:23 இப்படியாக வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் அல்லது பரிசுத்தமான தேவனிடத்தில் போய் சேர வேண்டுமானால் இந்த மனிதர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அதற்குத்தான் தேவன் பழைய ஏற்பாட்டில் வழிமுறைகளை ஏற்படுத்தினார், ஆசாரியர்களை பணி செய்ய வைத்தார். இப்ப இந்த ஆசாரியன் கூட பாருங்க, அவர் என்ன செய்தார்? இந்த மக்களுடைய பாவத்திற்காக அவர் பாவ பரிகாரங்களை செய்து வந்தார். சரி, அவர் செய்து வந்த அந்த பாவ பரிகாரம், அந்த பலி அவர்களுடைய மரணத்தை நிறைவு செய்ததா அல்லது மன்னித்ததா என்று கேட்டால் மன்னித்தது. ஆனால் நிரந்தரமாக, தற்காலிகமாக. எனவேதான் அவர்கள் தினந்தோறும் பலிகள் செலுத்த வேண்டியதா இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நம் எல்லாருக்காக ஒரே முறை அவர் தம் சரீரத்தையே பலியாக கொடுத்ததால் அதை அவர் நிறைவு செஞ்சிட்டார், அதை அவர் பூர்த்தி செஞ்சிட்டார், கம்ப்ளீட் பண்ணிட்டார். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் நமக்கு என்ன கொண்டு வந்தது? பாவ பரிகாரத்தை கொண்டு வந்தது. அந்த பாவ பரிகாரத்தை எப்படி அவர் செய்தார்? அவர் சொந்த ரத்தத்தை அவர் சிந்தினார். ஏனென்றால் வேதத்தில் நாம் அப்படித்தான் வாசிக்கிறோம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர் செய்ய முடியாத ஒன்றை அல்லது அவர்களால் நிவர்த்தி செய்ய முடியாத ஒன்றை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் செய்தது. அதுதான் நமக்கு பாவ பரிகாரத்தை கொண்டு வந்தது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் நமக்கு என்ன கொண்டு வந்தது என்று கேட்டால், நமக்கு பதிலான மரணத்தை கொண்டு வந்தது. அதாவது சப்ஸ்டிடியூஷனரி டெத். நமக்கு பதிலாக இயேசு மரித்தார். பாருங்க, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து பலர் பலவிதமாக வாதிக்கிறார். இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒரு நபரே இல்ல, ஒருவேளை சப்போஸ் அவர் இருந்தா கூட அவர் மரிக்கலாம் இல்ல, அல்லது இயேசு மரித்தாலும் உலக பாவங்களை அவரால் எவ்வாறு மன்னிக்க முடியும்? இது போன்றதான தர்க்கங்கள், வாக்குவாதங்கள் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லோரும் நாம் மரிக்கிறோம். நாம் ஏன் மரிக்கிறோம்? பல காரணங்கள் உண்டு. ஒருவேளை நாம் வியாதிப்படுகிறோம், பலவீனப்படுகிறோம், எதிர்பாராத விதத்தில் நாம் மரிக்கிறோம். சரியா? இது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. எபிரேயர் வாசிக்கிறபடி எல்லோரும் இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்து, அவர்கள் வாழ்ந்து, மரித்து பின்பு நியாயத்தீர்ப்பு அடைய வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் ஒரு சாதாரண மனிதன் மரித்தது போல அல்ல. பாருங்க, அதைத்தான் நான் சொன்னேன். இப்ப நமக்கு மரணம் எப்படி வருது? ஒரு பலவீனத்தினாலோ அல்லது வயது சென்றதாலோ அல்லது எதிர்பாராத விதத்திலோ நாம் மரிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அவர் பாவம் செய்ததால் அவர் மரிக்கவில்லை, பாவத்தினால் அல்ல. அவர் வியாதிப்பட்டதால் அவர் மரிக்கவில்லை, அவர் எதிர்பாராத விபத்துக்களில் அவர் சிக்கி அவர் மரிக்கவில்லை, அவருடைய பலவீனத்தினால் அவர் மரிக்கவில்லை. மாறாக கிறிஸ்துவின் மரணம் ஒருவருக்கு பதிலாக, அந்த ஒருவர் அப்படின்ற இடத்துல நீங்களும் நானும் இருக்கு. அப்ப கிறிஸ்துவின் மரணம் நமக்கு பதில் மரணமாக இருந்தது, அதாவது மற்றவர்களுக்காக இருந்தது. ஏனென்றால் தேவ திட்டத்தின்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கு அவர் தம்மையே சொந்த ஜீவனாக கொடுக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் எனக்கு பாவ பரிகாரத்தை மட்டும் கொண்டு வராமல் எனக்கு பதில் மரணமாக இருந்தது. அதாவது நான் மரிக்க வேண்டிய இடத்தில் இயேசு கிறிஸ்து மரிக்கிறார். He died instead of sinners, in the place of sinners. பாவிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய இடத்தில், நம்முடைய இடத்தை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார். அதனாலதான் சப்ஸ்டிடியூஷனரி அப்படின்னு சொல்றோம். அதாவது எனக்கு பதில், உங்களுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார். நீங்களும் நானும் தான் அந்த குற்றவாளிகள், நீங்களும் நானும் தான் பாவம் செய்தவர்கள், நாம் தான் அந்த சிலுவை மரணத்திற்கு பாத்திரவான்கள். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? நமக்கு பதிலாக, நாம் மரிக்க கூடாது என்பதற்காக அவர் சிலுவை மரணத்தை எடுக்கிறதை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம்
21வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர் நமக்கு பதில் மரணத்தை அவர் எடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நமக்காக பாவம் இல்லாத அவரை அவர் பாவமாக்கினார் என்று வாசிக்கிறோம். So Christ was a substitute in being made sin for others. அவர் மற்றவர்களுக்காக அவர் பாவியாகிறார், அவர் பலியானார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நமது பாவங்களை அவர் சிலுவை மரத்திலே ஏற்றுக்கொண்டார், அதிலே ஊற்றி என்று நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் he suffered once to bear the sins of others. எல்லாருடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அந்த சிலுவை மரணத்தை அவர் சகித்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4லிருந்து 6வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவரை பலவந்தம் பண்ணினார்கள், அவரை அடித்தார்கள், அவர் சிலுவை மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டார். இந்த வார்த்தைகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உதாரணமா மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28வது வசனம், அப்புறம் மார்க் 10:15, அப்புறம் கலாத்தியர் 3:13, 1 தீமோத்தேயு 2:6, 1 பேதுரு 3:18. இந்த வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதாவது ப்ரிப்போசிஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை எழுத்தாளர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சொற்கள். இப்ப உதாரணமாக ஆங்கிலத்துல ஏ அப்படின்னு சொல்றோம், அண்ட் அப்படின்னு சொல்றோம், ஆஃப், ஃபார். இந்த வார்த்தைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. எப்படி? இன்ஸ்டெட் ஆஃப் சின்னர்ஸ் அப்படின்னா பாவிகளுக்கு பதிலாக அந்த வார்த்தை. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிரைஸ்ட் டைட் இன் பிஹாஃப் ஆஃப், இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு பதிலாக. அப்புறம் இந்த பிளேஸ் ஆஃப் சின்னர்ஸ், பாவிகளுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். சரி, அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் இரண்டாவது காரியத்தை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, கிறிஸ்துவின் மரணம் உங்களுக்கும் எனக்கும் என்ன கொண்டு வந்தது என்று கேட்டால், பாவ பரிகாரத்தை கொண்டு வந்தது. நாம் இன்றைக்கு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்துவிட்டார். இரண்டாவது, கிறிஸ்துவின் மரணம் என்ன கொண்டு வந்தது என்று கேட்டால், நமக்கு பதிலான மரணத்தை அது கொண்டு வந்தது. மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் நமக்கு என்ன கொண்டு வந்தது என்று கேட்டால், இட் brought redemption, மீட்பை கொண்டு வந்தது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். யாராவது வாசிங்க, எபேசியர் 1:7 படிங்க. எஸ், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் நமக்கு மீட்பை கொண்டு வந்தது. இப்ப மீட்பு என்பது என்ன? பாவ அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை, பாவிகளை அவர் ரத்தத்தினால் விலை கிரயம் செய்து விடுதலை செய்வதே மீட்பு. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த வார்த்தை அதிகமா பயன்படுத்துவோம். இஸ்ரவேலர்கள் அவங்க அடிமையா இருந்தாங்க, எகிப்துல அவங்க மீட்கப்பட்டாங்க. அதே போல புதிய ஏற்பாட்டுல பாருங்க, ஜனங்கள் நாம் எல்லோரும் பாவத்தின் கீழ் இருந்தோம், அடிமையா இருந்தோம், அதிலிருந்து நாம் மீட்கப்படுகிறோம். அப்ப மீட்பு என்பது பாவ அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய பாவிகளை அல்லது நம்மை அவர் விலை கிரயம் செலுத்தி நம்மை விடுதலை செய்வதே மீட்பு என்பதால். சரி, மீட்பை பற்றி நீங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதலாவது பாத்தீங்கன்னா இதனுடைய அர்த்தம், இது 3 படிகளை கொண்டுள்ளது மீட்பு. நம்ம கிளாஸ்ல கூட நம்ம படிச்சோம். முதலாவது, அது விலைக்கு வாங்கப்பட வேண்டும். ஒரு பொருளோ, ஒரு நபரோ, அல்லது ஒரு அடிமையோ, ஒரு அடிமையின் மனைவியோ அவர்கள் மீட்கப்பட வேண்டும். நிலம் மீட்கப்பட வேண்டும், ஒரு அடிமை மீட்கப்பட வேண்டும், ஒரு அடிமையினுடைய மனைவி மீட்கப்பட வேண்டும். இது பழைய ஏற்பாட்டினுடைய நியதியாக இருக்கிறது. சரி, அப்படி மீட்கப்படுவதற்கு என்ன படிகள் மேற்கொண்டாங்க அப்படின்னா, ஒண்ணு, அவர்களை விலைக்கு வாங்க வேண்டும், அதற்கான பதிலீட்டை அவர்கள் செலுத்த வேண்டும். இரண்டாவது, எதிலிருந்து வாங்க வேண்டும்? அடிமை சந்தையில் இருந்து அவர்களை வாங்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒருவருக்கு இன்னொருவருக்கு சொந்தக்காரர்களாக, சொந்தமானவர்களாக இருக்கிறார். அப்ப அவர்களை விலைக்கு வாங்க வேண்டும். இரண்டாவது, அடிமை சந்தையிலிருந்து அவர்களை வாங்க வேண்டும். வாங்கி என்ன செய்ய வேண்டும்? அவர்களை they have to set them free, அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும். அதுதான் மீட்பு. இதே வார்த்தை இன்றைக்கு நமது வாழ்விலும் நாம் பொருத்தி பார்க்க முடியும். என்ன? இயேசு கிறிஸ்து நம்மை, அவர் ரத்தத்தை சிந்தி அடிமை சந்தையில் இருந்த நம்மை, சாத்தானுக்கு கீழே இருந்த நம்மை
இந்த உலகத்தில் உள்ள சாபத்திற்கு கீழே இருந்த நம்மை, நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருந்த நம்மை அவர் விலை கொடுத்து வாங்கி இன்றைக்கு நம்மை விடுதலை செய்திருக்கிறார். நாம் அந்த விடுதலையை பெற்றிருக்கிறோம். நாம் பாவத்திலிருந்து நாம் மீட்படைந்திருக்கிறோம். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல இந்த வார்த்தையை விளக்குவதற்கு 3 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது. ஒண்ணு என்ன அப்படின்னா, பதா அப்படின்ற ஒரு வார்த்தை. படா படா அப்படின்னா என்ன அர்த்தம்? டிரான்ஸ்பரிங் ஓனர்ஷிப், உரிமையாளர்களை மாற்றுதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுக்கு முன்னாடி அந்த அடிமை அவர் வேறொரு உரிமையாளரை சார்ந்தவர். ஆனால் இப்போது அவன் மீட்கப்படும் போது அவனுடைய அந்த ஓனர்ஷிப், அவனுடைய அந்த எஜமான் மாற்றப்படுகிறது. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா கால் அப்படின்ற வார்த்தை. கால் கால் அப்படின்னா என்ன? அதாவது டு இன்டர்வீன் ஆன் பிகாஃப் ஆஃப் எ ரிலேட்டிவ். ஒரு உறவினர் இன்னொரு உறவினருக்காக குறுக்கீடு செய்து அவனை காப்பாற்றுவது. மூன்றாவது வார்த்தை காப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த நபருக்கு பதில் ஈடு செய்தல் அர்த்தம். இதுதான் பழைய ஏற்பாட்டில் மீட்பாக கருதப்படுகிறது. அப்ப ஒரு நபர் ஒரு ஓனர் கையில இருந்து, ஒரு எஜமான் கையில இருந்து வேறொரு கைக்கு மாறுகிறார். அப்புறம் அவருடைய உறவினர் தலையீடு செய்து அவரை மீட்பு செய்யலாம். ஒரு நிலத்தையோ அல்லது ஒரு அடிமையையோ அல்லது அவர் நினைக்கக்கூடிய காரியத்தை அவர் என்ன செய்யலாம் என்றால் அவர் எடுத்துக்கொள்ளலாம், அவருக்காக குறுக்கீடு செய்யலாம், அடுத்து அவருக்கு பதிலான கிரயம் செலுத்தலாம். புதிய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா இதற்கு 3 வார்த்தை இருக்கு. ஒன்னு லுட்ராவோ அப்படின்ற ஒரு வார்த்தை. லுட்ராவோ அப்படின்னா ரிடீம், மீட்பு, அவங்களை விடுதலை செய்யுங்க, அவங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம கடந்த முறை அதுக்கு முன்னாடி நான் வந்தப்ப இந்த ரட்சிப்பை பற்றி நான் படித்திருக்கிறோம். 3 விதங்களில் நமது ரட்சிப்பு செயல்படுகிறது. ஒண்ணு கடந்த கால ரட்சிப்பு. எதிலிருந்து? பாவ தண்டனையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டோம். We were saved from the punishment of sin. இன்றைக்கு நிகழ்காலத்தில் we are being saved from the power of sin. நாம் பாவ வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். மூன்றாவது we will be saved from the presence of sin. பாவ பிரசன்னத்திலிருந்தே நாம் ரட்சிப்படைய போகிறோம். சரி, அப்ப இங்கே கடந்த காலத்தில் நாம் பாவிகளாக இருந்த போது இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் மீட்பதற்காக தன் சொந்த ரத்தத்தை அவர் விலைக்கிரயம் செலுத்தினார். அடிமை சந்தையில் இருந்த உங்களையும் என்னையும் அவர் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கினார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் நல்ல சான்று. நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தோம். நாம் கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம், சாத்தானின் பிள்ளைகளாக இருந்தோம். இந்த உலக வழக்கத்தின்படி நாம் செய்து கொண்டிருந்தோம். இந்த உலகத்திற்கு அடிமையாக இருந்தோம். நாம் சாத்தானுடைய கீழே நாம் இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தன் விலை கிரயத்தை, ரத்தத்தை சிந்தி அவர் உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டார். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் நமக்கு பாவ பரிகாரத்தை கொண்டு வந்தது. நாம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாவற்றையும் அவர் நிறைவு செய்தார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் அது எனக்கு பதிலான மரணமாக இருந்தது. நான் மரிக்க வேண்டும். அந்த சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய நினைவுக்கு வர வேண்டியது அது என்னிடம். அங்கே நான் தொங்க வேண்டும், அந்த பாடுகளை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாக அவர் தொங்கினார். இந்த சிந்தை நமக்கு வர வேண்டும். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் எனக்கு மீட்பை கொண்டு வந்தது. இந்த மீட்கப்படுவது சர்வ சாதாரண விஷயம் அல்ல. அதற்கென்று சொந்த கிரயம் செலுத்தப்பட வேண்டும். அதற்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். அது உறவினரா இருக்கணும். அந்த உறவினர் செலுத்துவதற்கான விருப்பம் அவர்கிட்ட இருக்கணும். விருப்பம் இல்லாமல் யாரையும் மீட்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் நேசித்தார். அவர் நம் மீது விருப்பம் கொள்கிறார். எனவே அந்த மீட்பை அவர் சிலுவையில் செய்தார். நான்காவது, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் நமக்கு ஒப்புரவாகுதலை கொண்டு வந்தது. It brought reconciliation. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் நமக்கு ஒப்புரவாக்குதலை கொண்டு வந்தது. ஒப்புரவாக்குதல் என்பது என்ன? நீங்க ஆங்கிலத்துல படிச்சீங்கன்னா ரொம்ப அருமையான டெபினிஷன் இருக்கு. மேக்கிங் பீஸ் பிட்வீன் டூ எனிமீஸ். ஒப்புரவாகுதல் என்பது என்ன? இரண்டு எதிராளிகளுக்கு இடையே சமாதானத்தை ஏற்படுத்துவது. அது மட்டுமல்ல, மேக்கிங் them friends from the background of enemies. அவங்க 2 பேரும் எதிரிகளா இருக்காங்க.
அப்படிப்பட்ட எதிரிகளை நண்பர்களாக மாற்ற வேண்டும். ஒன்னு சமாதானத்தை கொண்டு வருவது அவர்களுக்கிடையே, இரண்டாவது நண்பர்களாக மாற்றுவது. இது ரொம்ப ரிஸ்கான காரியம். ரெண்டு எதிராளிகளை ஒருவருக்கொருவர் மன்னிங்க அப்படின்னா மன்னிக்கிறதே பெரிய விஷயம், அப்படித்தானே? அவங்களுக்குள்ள சமாதானத்தை ஏற்படுத்துவது அது பெரிய, அதை விட பெரிய விஷயம். அப்ப ஒப்புரவாகுதல் என்பது இரண்டு சத்துருக்களை நண்பர்களாக மாற்றி சமாதானத்தோடு வாழ செய்வது. இப்ப யோசிங்க, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் நமக்கு ஒப்புரவாகுதலை கொண்டு வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்னேன், sin is a barrier between God and man. பாவம் என்ற ஒரு நடிச்சுவர் அல்லது பாவம் என்ற ஒரு பகை, அது நமக்கும் தேவனுக்கும் மிகப்பெரிய விளைவை கொண்டு வந்தது, ஒரு பிளவை கொண்டு வந்தது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் பாவம் செய்த போது அவர்கள் தேவனை விட்டு அவர்கள் தூரம் போனார்கள், தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு அவர்கள் பிரிந்து போனார்கள். அப்ப பாவம் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும்? பாவம் தேவ பிரசன்னத்திலிருந்து ஒருவனை விலகச் செய்யும். பாவம் தேவனிடமிருந்து நம்மை பிரிக்கிறது. பாவம் தேவனோடு கூட இருந்த ஐக்கியத்தை அது குலைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் இருந்தோம். அப்ப இந்த பாவம் நமக்கும் தேவனுக்கும் மிகப்பெரிய ஒரு பிளவை, ஒரு விரிவை உண்டாக்கியது. சரி, இப்ப இதை எப்படி சரி செய்வது? மறுபடியும் அந்த பிளவை எப்படி சரி செய்வது? எப்படி இழந்து போன ஐக்கியத்தை மீண்டும் கொண்டு வருவது? அதைத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்தார். மிக அருமையான வசனங்கள் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாராவது வாசிக்கலாம்? கொலோசியர் 1:21 வாசிங்க. எஸ், அவர் நம்மை ஒப்புரவாக்கினார். அதே போல கொலோசியர்ல கூட நீங்க படிக்கலாம் 2ஆம் அதிகாரத்துல. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் எனக்கும் பிதாவுக்கும் இருந்த மிகப்பெரிய பிளவை அது ஒன்று சேர்க்க வைத்தது. அந்த பாவத்தினுடைய விளைவு என்னை தூரப்படுத்தியது. அதைத்தான் முன்னாடி சொன்னேன். So sin is a barrier between God and man. பாவம் என்ற ஒன்று என்னையும் தேவனையும் பிரித்தது. That prevents his personal fellowship with God. தேவனோடு இருந்த தனிப்பட்ட உறவை, ஐக்கியத்தை அது கெடுத்து போட்டது. Sin made man an enemy of God. பாவம் மனிதனை தேவனுடைய சத்ருவாக மாற்றியது. அதைத்தான் ரோமர் 5:10 நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய சத்துருக்களாக இருந்தோம். We were enemies of God. அப்ப நாம் தேவனுக்கு எதிராக சத்துருக்களாக இருந்ததால் அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பலி மரணம், சிலுவை மரணம் தேவைப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைந்த மரணத்தினாலே நமக்கு ஒப்புரவாக்குதலை அவர் கொண்டு வந்தார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கும். எப்படி? இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம். இந்த ஒப்புரவாக்குதலில் 2 காரியம் இருக்கு. ஒன்னு தேவனுடைய பக்கம், காட் சைடு. இன்னொன்னு மனிதனுடைய பக்கம். சரி, தேவனுடைய பக்கத்துல என்ன அப்படின்னா, தேவன் இந்த பாவியான மனிதனை தேடி வருகிறார், அவனோடு ஒப்புரவு செய்ய விரும்புகிறார். ஆனால் மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்தை உணர்ந்து இயேசுவினுடைய மரணத்தை விசுவாசிக்கும் போது அவன் ஒப்புரவாக்கப்படுகிறான். அப்ப கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் உங்களுக்கும் எனக்கும் ஒப்புரவாக்குதலை கொண்டு வந்தது. 5வது, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் நமக்கு என்ன கொண்டு வந்தது? It brought justification. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் நமக்கு நீதிமானாக்குதலை கொண்டு வந்தது. நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நீதிமானாக மாற்றி இருக்கிறார். நீதிமானாக்குதல் என்பது என்ன? God declares sinner as righteous. தேவன் விசுவாசிக்கின்ற ஒரு பாவியை அவர் நீதிமான் என்று அழைக்கிறார். இன்றைக்கு எந்த ஒரு பாவியான மனுஷன், ஆண்டவரே நான் பாவி, என்னுடைய பாவங்களுக்காக நீர் மரித்தீர், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அவன் ரட்சிக்கப்படுகிறான். அந்த மனிதனை தேவனுக்கு முன்பாக அவர் நீதிமான் என்று பார்க்கிறார்.
இதற்கு பாத்தீங்கன்னா எபிரேய வார்த்தையில சாதே அப்படின்ற ஒரு எபிரேய சொல் இருக்கு. நீங்க கிரீக்ல பாத்தீங்க அப்படின்னா கிரேக்க வார்த்தையில புதிய ஏற்பாட்டுல டிக்காயோ அப்படின்ற ஒரு வார்த்தை. இது ரெண்டுக்கும் உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா மேக்கிங் சின்னர் அஸ் ரைச்சஸ், அதாவது விசுவாசிக்கின்ற பாவிகளை இயேசு கிறிஸ்து நீதிமானாக பார்க்கிறார். சரியா? பழைய ஏற்பாட்டுல கூட அதற்கான நிறைய உதாரணங்கள் உண்டு அந்த நீதிமானாக்கப்படுவதை பற்றி. சரி, இந்த நீதிமானாக்கப்படுதல் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அந்த சிலுவை மரணத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இந்த நீதிமானாக்கப்படுவது யார் அப்படின்னா தேவனே நம்மை நீதிமானாக்குகிறார். எவ்வாறு நாம் நீதிமானாக்கப்பட்டோம்? ரோமர் 3:24 நாம் வாசிக்கிறோம். பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ், பை ஹிஸ் கிரேஸ், அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ரோமர் 5:9 அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று வாசிக்கிறோம். கலாத்தியர் 2:16 பை த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, பை ஃபெய்த், ரோமர் 3:26-30 நீங்களும் நானும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும். நற்கிரியைகளால் எந்த ஒரு மனிதனும் நீதிமானாக்கப்பட முடியாது. இன்றைக்கு அநேகர் தேவனை பிரியப்படுத்த விரும்பி தங்கள் நற்கிரியைகளை செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களையே நீதிமான்கள் என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது தவறானது. எந்த ஒரு மனிதனும் நற்கிரியைகளினால் அவன் ரட்சிக்கப்படவோ தன்னைத்தானே நீதிமானாக்க மாற்றிக்கொள்ளவோ முடியாது. ஆனால் தேவனே இந்த நீதிமானாக்குதலை கொண்டு வருகிறார். யார் ஒருவர் அவரை விசுவாசிக்கிறார்கள், விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். சரி, நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறதால் நமக்கு என்னவெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்? நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ரோமர் 5:1 வாசிக்கிறோம். He brought peace, நமக்கு சமாதானத்தை கொடுத்தார், கொண்டு வந்தார். ரோமர் 6:22 அவர் பரிசுத்தத்தை நமக்கு கொண்டு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். தீத்து 3:7 நாம் வாசிக்கிறோம். சரி, அப்ப கிறிஸ்துவின் மரணம் ஒன்று நமக்கு பாவ பரிகாரத்தை கொண்டு வந்தது. இரண்டாவது நமக்கு பதிலான மரணத்தை கொண்டு வந்தது. மூன்றாவது கிறிஸ்துவின் மரணம் நமக்கு மீட்பை கொண்டு வந்தது. இந்த மீட்பு அப்படின்னு சொல்லும் போது நான் அதற்கான உதாரணங்கள்ல நான் சொன்னேன், யாரெல்லாம் மீட்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் நானும் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து விருப்பத்தோடு இந்த உலகத்திற்கு வந்து அந்த தகுதியெல்லாம் நிறைவேற்றி நம்மை அவர் மீட்டுக் கொண்டார். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:13 என்ன வாசிக்கிறோம்? நாம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். தீத்து 2:14 அக்கிரமங்களிலிருந்து நம்மை அவர் மீட்டுக் கொண்டிருக்கிறார். அழிவிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஏன்? மரணத்திலிருந்து கூட மீட்டுக் கொண்டிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அது மூன்றாவது விஷயம். நான்காவது, கிறிஸ்துவின் மரணம் நமக்கு ஒப்புரவாகுதலை கொண்டு வந்தது. பாவம் என்ற நடுச்சுவரை இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் தகர்த்ததால் இன்றைக்கு நீங்களும் நானும் அவரோடு ஐக்கியப்படுகிறோம். நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எப்போது வேண்டுமானாலும் அவருடைய பிரசன்னத்திற்கு வரலாம். அவரை நாம் அப்பா பிதாவே என்று நாம் அழைக்க அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒப்புரவாகுதலை கொண்டு வந்தார். ஐந்தாவது, நமக்கு நீதியை கொண்டு வந்தார், நீதிமானாக்குதலை கொண்டு வந்தார். கடைசியாக ஆறாவது விஷயம், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் நமக்கு என்ன கொண்டு வந்தது என்று கேட்டால் பாவ மன்னிப்பை கொண்டு வந்தது. It brought forgiveness. It brought forgiveness. உங்களுடைய என்னுடைய பாவ மன்னிப்பை அது கொண்டு வந்தது. அந்த பாவ மன்னிப்பு அப்படின்ற வார்த்தைய அஃபேமி அப்படின்ற ஒரு வார்த்தையால் கிரேக்க எழுத்தாளர்கள் சொல்லியிருக்காங்க. அஃபேமி அப்படின்னா ஃபர்கிவ்னஸ் அர்த்தம். அதாவது ஒரு எதிரியை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, ஐ ஃபர்கிவ், நீ போலாம், நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை தான் அங்கே பயன்படுத்து. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவை மரணத்தினால் பாவ மன்னிப்பை கொண்டு வந்தார். இது நமக்கு நல்ல ஒரு பாடம். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார். அவர் என் பாவத்தை மன்னித்தார், அவர் நம்மை மன்னித்தார். இன்றைக்கு அந்த சத்தியம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அழைத்து சொல்லுகிறார். என்ன? நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். மன்னிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். எபேசியர் 4:32 என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க.
எபேசியர் 4:32 யாராவது வாசிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் எவ்வாறு நம்மை மன்னித்தாரோ அதுபோல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. நல்ல ஒரு உதாரணம். இப்ப தேவன் பிதாவானவர் நம்மை எப்படி மன்னித்தார்? கிறிஸ்துவுக்குள் என்னை மன்னித்தார். ஏன்னா நான் சொன்னேன், கிறிஸ்து தான் நமக்கு மத்தியஸ்தராக இருக்கு. அப்ப கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணத்தினால் நாம் ஒப்புரவாக்கப்பட்டது மட்டுமல்ல, நாம் நீதிமான்களாக்கப்பட்டது மட்டுமல்ல, என் பாவத்தை அவர் மன்னித்திருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் மன்னிக்கிறார். அப்படிப்பட்ட மன்னிப்பின் தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டு வருகிறோம். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அப்ப மன்னிக்கக்கூடிய தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய சவாலான வார்த்தை இது. என்ன? யூ ஃபர்கிவ் ஒன் another. ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? மன்னி. எப்படி? எவ்வாறு அவர் கிறிஸ்துவுக்குள் உங்களை மன்னித்தாரோ அது போல மன்னிங்க. அதே போல கொலோசியர் 3:13 திஸ் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நமது பொறுப்புகள். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் you forgive other or you forgive one another as Christ forgave. கிறிஸ்து மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? மன்னிங்க. எனவே இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் நமக்கு பாவ பரிகாரத்தை கொண்டு வந்தது. இரண்டாவது, எனக்கு பதிலான மரணத்தை இது கொண்டு வந்தது. மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் நமக்கு மீட்பை கொண்டு வந்தது. நான்காவது, இயேசு கிறிஸ்துவின் மரணம் நமக்கு ஒப்புரவாகுதலை கொண்டு வந்தது. ஐந்தாவது, நம்மை நீதிமான்களாக மாற்றினார், நீதிமானாக்குதலை கொண்டு வந்தது. கடைசியாக அது பாவம் மன்னிப்பை நமக்கு கொண்டு வந்தது. அதைத்தான் நாம் எபேசியர் 1:7 வாசித்தோம். என்ன? குமாரனாகிய இவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு என்ன செய்திருக்கிறது? உண்டாயிருக்கு. சோ இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தினால் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஒருவேளை நமது வாழ்வில் பரிகாரத்தை நாம் தேடலாம், அல்லது நாம் பாவத்திலே மறித்துதான் ஆக வேண்டுமா என்று நாம் நினைக்கலாம். ஒருவேளை நான் மீட்கப்பட முடியுமா என்று நீங்கள் நினைக்கலாம். அல்லது தேவனோடு என்னால் ஒப்புரவாக்கப்பட முடியுமா, நான் அவரோடு பழைய ஐக்கியத்தில் என்னை புதுப்பித்துக் கொள்ள முடியுமா, நான் நீதிமானாக மாற முடியுமா, என் பாவம் மன்னிக்கப்படுமா என்கின்ற எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் நமக்கு பாவ பரிகாரம், நாம் மறிக்க வேண்டாம் என்றும் நமக்கு மீட்பையும் ஒப்புரவாகுதலையும் நீதிமானாகுதலையும் மன்னிப்பையும் இது கொண்டு வந்தது. சரி, இன்னும் ஒரு 5 நிமிடம் மட்டும் இன்னும் ஒரு தலைப்பின் கீழே பேசி நான் நிறைவு செய்கிறேன். இரண்டாவது தலைப்பு, இந்த சிலுவை எதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை மட்டும் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது ஒரு அடையாளமா இருக்கு. நிறைய பேர் கழுத்துல சிலுவை எல்லாம் தொங்க போட்டிருப்பாங்க, பாத்துறீங்களா? அதை பார்த்து இவங்க கிறிஸ்டியன் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிக்க. சரி, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை எதற்கு அடையாளமா இருக்கு? பைபிள்ல பார்க்கலாம். 3 காரியங்களுக்கு அடையாளம். நம்பர் 1, what for cross is given a sign. சிலுவை என்னத்தினுடைய அடையாளம் அல்லது சிலுவை எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று கேட்டால், ரெடி டு சஃபர். ரெடி டு சஃபர். முதலாவது, இந்த சிலுவை எதற்கு அடையாளம்? நாம் பாடுபட தயாராவதற்கான அடையாளம். சிலுவை ஒரு செல்வ செழிப்பையோ அல்லது ஒரு ஆசீர்வாதத்தையோ அது காண்பிப்பது அல்ல. சிலுவை மரணம் அல்லது சிலுவை நமக்கு எதை காண்பிக்கிறது? அவரை போல நீங்களும் நானும் பாடுகள் பட வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்வில் நாம் பாடுகளை அனுபவிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வு என்றாலே அது பாடு நிறைந்த வாழ்வுதான். பாடுகள் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்பது இல்லை. 1 பேதுரு 2:21 வாசிக்கிறோம், நீங்கள் இதற்காகவே அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்கு? பாடுகள் படுவதற்காக. To this you have been called. நீங்கள் இதற்காகவே அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனென்றால் நமக்கு முன் உதாரணம் இயேசுவை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பாடுகள் பட்டார். அவர் நமக்கு ஒரு அடையாளத்தை வைத்து சென்றிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம்
ஏதோ அதை பின்பற்றினால் ஏதோ எனக்கு கிடைக்கும் என்று அல்ல, பாடுகள் பட நாம் தயாராக வேண்டும். அதுதான் அதனுடைய அடையாளம். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது அநேகர் அவரை பின்பற்றினாங்க. எதுக்கு பின்பற்றினாங்க? நிறைய பேர் அவர் செய்த அற்புதத்தை பாக்குறாங்க. அப்ப இவரை பின்பற்றினா, இவர்கிட்ட போனோம்னா என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும், அற்புதம் செய்வார், பயப்பட தேவையில்லை. அப்புறம் அவர் செய்த அற்புதங்கள்லாம் பாக்குறாங்க. அவர்கிட்ட போனோம்னா நமக்கு சாப்பாடுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா சாதாரண ஒரு 5 அப்பம் 2 மீனை கொண்டு எத்தனை பேரை போஷிக்கிறாரு? 5000 பேரை போஷிக்கிறார். அப்ப அவரை பின்பற்றில போறதுல தவறு இல்லை. இன்னும் சில கூட்டம் அவரை பின்பற்றினாங்க, பரிசேய சதுசேய கூட்டம். என்ன, எப்படா இவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில அகப்படுத்தணும், மாட்டி விடணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கூட்டம் போய்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு கூட்டம் பாத்தீங்கன்னா அவர் பரிதாபப்பட்டு அவரை பின்பற்றி போக நினைச்சாங்க. இன்னும் சிலர் உண்மையாகவே தேவ வார்த்தையை கேட்கணும்னு போனாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து போதித்து கொண்டிருக்கும் போது நேரம் போனது அவங்களுக்கு தெரியல. அவங்க வீட்டுக்கு போகணும்ன்றதே அவங்க நினைக்கல. இப்ப நீங்க எவ்வாறு ஆழ்ந்த சிந்தையோடு இங்கேயே இருக்கீங்களே பிரதர், 2 மணி நேரம் கொடுத்தாலும் கேட்போம்னு இருக்கீங்களோ, அது போல அவங்க அங்க இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்க வந்த ஒரு கூட்டம். சரி, இவ்வளவு கூட்டம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார். நம்ம போன வாரம் சிந்தித்தோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 57 இருந்து 62 வரை உள்ள வசனங்களை படிச்சோம்னா இயேசுவை பின்பற்ற வந்தவர்களுடைய நிலையை பற்றி அங்கே சொல்லுகிறார். சரி, அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசித்துருவோம். மார்க் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை படிக்கலாம். வாசிங்க. மார்க் 8:34 படிங்க. ஓகே, இயேசு கிறிஸ்து ஜனங்களையும் சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து என்ன சொல்றாரு பாருங்க. எஸ், இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, அந்த வார்த்தையை கவனிங்க, தன் சிலுவை. அந்த தன் சிலுவை என்பது இயேசுவை பின்பற்றும் போது அவருக்கு பாடுகள் உண்டு. அப்ப கிறிஸ்துவம் என்பது பாடுகள் நிறைந்தது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். அப்ப லூக்கா 9இல் 3 நபர்கள் அவரை பின்பற்றும்படி வராங்கன்னு நம்ம பார்த்தோம். முதல் மனிதன் பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு இயேசுவை பின்பற்ற நினைத்தான். நல்ல இடம் கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை பின்பற்ற விரும்பினான். இன்னொருவன் பாத்தீங்கன்னா தன் தகப்பன் மீது ஐஸ்வர்யத்தினுடைய ஆசைப்பட்டான். இன்னொரு பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டார். இது இயேசுவை பின்பற்றுவதற்கான சரியான வழிமுறை இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதல் என்பது அது பாடுகள் நிறைந்த வாழ்வு. சிலுவை மரணம் சர்வ சாதாரணமானது இல்லை, நம்ம படிச்சோம். அது பாடுகளுக்கு கூட சென்ற ஒரு பாதை. அப்ப கிறிஸ்தவ வாழ்வு என்பது பாடுகள் நிறைந்த வாழ்வு. அதுதான் நமக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏதோ நம்ம இங்க தொகை போட்டிருக்கிறோம், நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கிடையாது. அப்ப சிலுவை மரணம் அது எனக்கு என்னத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது? அந்த சிலுவையை பார்க்கும் போது கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு சுகமான செல்வ செழிப்புள்ள வாழ்வு அல்ல, மாறாக பாடுகளுக்கு கூட செல்லக்கூடிய வாழ்க்கை. அப்ப நான் பாடுபட தயாராக வேண்டும் என்பதைத்தான் இந்த சிலுவை சுட்டி காண்பிக்கிறது. இரண்டாவது, இந்த சிலுவை எதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், இட் இஸ் ஆல்சோ a sign of the death of our old sinful life. நான் பாவத்திற்கு மரித்திருக்கிறேன், நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் என்பதனுடைய அடையாளம் தான் இந்த சிலுவை. நீங்களும் நானும் பாவத்திற்கு மரித்தவர்கள், நாம் நீதிக்கு வாழ வேண்டும். இதுவே இந்த சிலுவை நமக்கு சொல்லக்கூடிய காரியம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், கலாத்தியர் 2:20, 5:24 போன்ற வசனங்கள் நாம் வாசிக்கிறோம். நாம் பழைய வாழ்க்கைக்கு, அதாவது பழைய பாவத்திற்கு நாம் மரித்திருக்கிறோம் என்பதனுடைய அடையாளம் இந்த சிலுவை. பவுல் என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் நான் பாவத்திற்கு மரித்திருக்கிறேன். என்னை ஒரு காலகட்டத்தில் பாவம் என்னை ஆட்சி செய்தது. சின் வாஸ் அவர் ரூலிங், சின் வாஸ் அவர் கிங். பாவம் என் ராஜாவாக என்னை ஆட்சி செய்து கொண்டு வந்தது. நான் பாவத்திற்கு அடிமையாக இருந்தேன். We were slaves and servants of sin. பாவத்திற்கு
நாம் கூலிக்காரர்களாக பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். ஆனால் இந்த சிலுவையினால் நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். எனவே நான் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் என்பதனுடைய அடையாளம் தான் இந்த சிலுவை. ரோமர் 6 அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 6வது. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஊழியம் செஞ்சோம்? பாவத்திற்கு ஊழியம் செய்தோம். ஏனென்றால் பாவம் நம் ராஜாவாக நம்மை ஆட்சி செய்து கொண்டு வந்திருந்தது. ஆனால் இப்போது நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு கண்டினியூ பண்ணுங்க. பாத்தீங்களா? நம்முடைய பழைய மனுஷன், நம்முடைய பாவ மனுஷன் அவரோட கூட எங்க அறையப்பட்டிருக்கு? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். அப்ப அந்த சிலுவை எதனுடைய அடையாளம்? நான் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்ய மாட்டேன். என் பாவத்தை பாவ மனிதனை நான் அவரோட கூட சிலுவையில் அறைய வேண்டும். கலாத்தியர் 2:20 பவுல் என்ன சொல்றார் பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். கலாத்தியர் 5 அதிகாரம் 24 அங்க என்ன வாசிக்கிறோம்? சரியானது. இதுக்கு முன்னாடி வாசித்தவங்க யாரு? சரி, வசனத்தை பாத்துங்க. கலாத்தியர் 5:24 வாசி. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எங்கே அறைந்திருக்கிறார்கள்? சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நாம் சிலுவைக்கு அடிக்கப்பட வேண்டும். சிலுவையில் நம் பாவம் பழைய மனுஷன் அறையப்பட வேண்டும். அப்ப இந்த சிலுவை என்னத்தினுடைய அடையாளம்? நான் பாவத்திற்கு மரித்திருக்கிறேன். நான் இந்த உலகத்திற்கு மரித்திருக்கிறேன். நான் உலகத்தில் அன்பு கூற மாட்டேன். நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்திருக்கிறேன். இனி பாவத்திற்கு ஊழியம் செய்ய மாட்டேன். அதற்கு அடையாளமாக இருக்கு. மூன்றாவது, இந்த சிலுவை மரணம், சிலுவை எதனுடைய அடையாளம் அப்படின்னா, the cross is also a sign of a Christian glory. கிறிஸ்தவ மகிமையின் அடையாளம், அதுதான் சிலுவை. பாருங்க, there is no crown without the cross. சிலுவை இல்லாமல் என்ன இல்லை? மகிமை இல்லை, கனம் இல்லை. நம்ம இப்படி கூட சொல்லலாம், பாடுபடாமல் நமக்கு மகிமை இல்லை. பாடுபட்டால் என்ன உண்டு? மகிமை உண்டு. பாருங்க, 1 பேதுருல எடுங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:11. நிறுத்துங்க, எல்லாரும் கவனிங்க. இப்ப கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் அவர் சொல்றாரு, வாசிங்க. இப்ப கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும், அப்ப இது நமக்கு என்ன கற்றுத்தருது? when you suffer you will enter into glory. நீங்களும் நானும் பாடுபட்டால் என்ன உண்டு? மகிமை உண்டு. அது கிறிஸ்துவே நமக்கு முன் அடையாளம். என்ன? கிறிஸ்து பாடுபட்டார், அவர் மகிமை அடைந்தார். இயேசு கிறிஸ்து முதல் வருகையில பாத்தீங்கன்னா அவர் பாடு நிறைந்தவராக அவர் வந்தார். ஆனால் இனிமேல் அவருடைய வருகை வரப்போகுது. அவர் எப்படி வருவார்? மகிமையோடு வரப்போகிறார். அவர் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்கு வந்த அந்த முதல் வருகையில் அவர் பாடுகளோடு வந்தார். ஏன்? அவர் பிறந்து இருப்பதற்கு ஒரு பெர்மனண்டான பிளேஸ் கூட கிடையாது, ஒரு இடம் கூட இல்லை. எல்லாராலும் கைவிடப்பட்டார். அவர் சொல்றாரு, நரிகளுக்கு குழி இருக்கு, பறவைகளுக்கு கூடு இருக்கு, ஆனால் மனுஷகுமாரனா எனக்கோ தலை சாய்க்க இடம். துன்மார்க்கர் அவரை கல்லெடுத்து எரிந்தார்கள் அப்படின்னு பாக்குறோம். அவரை பாவிகள் என்று கருதினார்கள். ஆனால் இன்னொரு வருகையில், அவருடைய 2வது வருகையில் அவர் மகிமையோடு வரப்போகிறார். மகிமை நிறைந்தவராய், எல்லாம் அணிந்தவராய் அவர் வரப்போகிறார். ரோமர் 8 அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து அதோடு நாம் நிறைவு செய்வோம். ரோமர் 8:17 வாசி. கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு நாம் பாடுபட்டால் அப்படியாகும். So if we suffer with Christ, we shall also be glorified with him. அப்ப நீங்களும் நானும் பாடுபடும் போது அது நம்மை மகிமைக்கு நேராக அழைத்து செல்லும்.
இந்த உலகத்தில் நாம் படக்கூடிய பாடுகள் எல்லாம் தற்காலிகமானவைகள். இன்னைக்கு நிறைய பேருக்கு சில நேரங்கள் நாம் பலவீனப்படுகிறோம், உடல் உபாதைகள் உண்டு, அப்புறம் நம்முடைய குடும்பங்கள்ல சில பிரச்சனைகள் நாம் சந்திக்கிறோம், சபைகள்ல சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம், தனிப்பட்ட விதத்தில் நாம் பாடுகள் அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த பாடுகள் எல்லாம் நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது. ஆனால் ஆண்டவரோடு நாம் போகிறப்ப, நம்ம அவரோடு இருக்கிறப்ப, நாம் மகிமையில் நாம் இருக்க போகிறோம். அங்கே நமக்கு பாடுகள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை. நாம் அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சிலுவை மரணத்தை நாம் அறிந்து நீங்களும் நானும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அது மட்டுமல்ல, அந்த சிலுவை எனக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் ஒன்று, நான் பாடுபட தயாராக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வு என்பது பாடுகள் நிறைந்த வாழ்வு. ஆனால் அந்த பாடுகள் மகிமைக்கு நேராக கொண்டு செல்லும். அது மட்டுமல்ல, நான் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்பதை இது காண்பிக்கிறது. ஆம், நாம் கேட்ட இந்த வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்தி அவர் கொடுத்த அந்த சிலுவையின் அடையாளத்தை நீங்களும் நானும் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவநாமம் மகிமைப்படட்டும். இந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சபையாருக்கும் எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக உங்கள் யாவருக்கும் அன்பான நன்றிகள். தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.